சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கோட் சேலஞ்ச் அப்படிங்கிற டோர்னமெண்ட்லேருந்து ஒரு ஆட்டத்த வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்மனியில நடக்குது. இது நேர்ல விளையாடக்கூடிய ஒரு ஆட்டமா இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டோட பியூட்டி என்ன அப்படின்னா, இது நார்மல் செஸ் கிடையாது. 960 அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் 960 அல்லது ஃபிஷர் ரேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எக்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான பாபி ஃபிஷர் கண்டுபிடிச்ச அந்த செஸ் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஸ் 960ன்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த செஸ் 960 பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் கூடிய விரைவில் நம்ம சேனலில் போடுறோம். இன்கேஸ் அந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு அதிகப்படியான விருப்பத்தை தெரிவிங்க. இந்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது 25 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க கிளாக்கில். நீங்கள் ஒவ்வொரு மூவ் நகர்த்தும் போது உங்களுக்கு 10 வினாடிகள் வந்து கிளாக்கில் ஏறிக்கிட்டே போகும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோட்னு சொல்லக்கூடிய மேக்னஸ் கால்சன் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு ஓப்பனிங்கை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது முதல் நகர்வில் இருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுடைய கற்பனை திறனாலும் சிந்திப்பு திறனாலும் மட்டுமே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து கொண்டு போக முடியும். கேம் வந்து பார்த்திங்கன்னா F4 ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து நம்ம நார்மல் செஸ்ஸில் F4 விளையாடி எப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ F4 அதுக்கப்புறம் C6. ஸோ கேரக்கான் டிஃபென்ஸ் மாதிரியான ஒரு ஐடியா. பட் கிங்குக்கு நேராக இருக்குது பானை. ஸோ இது என்னன்னா 960. ஓகே, எனிவே நம்ம வந்து 960 பற்றி தனியாக பேசும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கேமை கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பான் டு G3, பான் டு F5 விளையாடுறாரு கால்சனை. நைட் டு F3, நைட்டை வெளில கொண்டு வராரு. பிஷப் டு B6 ஐடியா வந்து ஜஸ்ட் பிஷப்பை ட்ரேட் பண்ண நினைக்கிறாரு. ஸோ தட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ரூக் இன்ட்டு G1, அதுக்கப்புறம் நைட் டு D6. இந்த இடத்துல கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடுச்சு. அவ்வளோதான் நமக்கு. ஸோ நைட் டு D6, அதுக்கப்புறம் பான் டு D3 விளையாடுறாரு. ஸோ மேபி நம்ம வந்து பானை E4க்கு அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ உடனே அது மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு. F இன்ட்டு E4, அதுக்கப்புறம் D இன்ட்டு E4. ஸோ குயின் B6 டெவலப் பண்ணி இங்கே சின்ன ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கால்சனை இந்த ரூக் மேலே. இந்த நைட்டை எப்போயாவது மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரூக் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ அதனால் நைட்டை 1D2க்கு மூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த நைட்டுக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறாரு. ஸோ பான் டு G5. ஸோ G5யோட ஐடியா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை கொடுத்துட்டு நைட்டு மூலியமாக நைட்டை டெவலப் பண்ணுறாரு. நைட்டை டெவலப் பண்ணி அந்த பானை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நம்ம அந்த பானை வந்து வெட்டும்போது நைட்டை மூவ் பண்ண முடியாது. ரூக் இஸ் ஹேங்கிங். ஸோ அதான் அவரோட ஐடியா. ப்ளஸ் குகேஷுடைய ஸ்ட்ராங்கான சென்டரை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருக்கிறாரு. ஸோ ரூக் E1 மூவ் பண்ணிக்கிறாரு. இந்த த்ரெட் இருக்கிறதுனால பிஷப் F7 டெவலப் பண்ணுறாரு கால்சன். பிஷப் டு B3. ஸோ E6ல் சின்ன ப்ரெஷர் வந்து ப்ளஸ் அதுக்கு பின்னாடி கூடிய பிஷப் மேலேயும் ஒரு சின்ன ப்ரெஷர். ஸோ கேசல்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் கேஸ்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த தனியாக வீடியோ பண்ணும்போது நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ கேசல்ஸ், அதுக்கப்புறம் குயின் C2, A5க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து த்ரெட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பிஷப் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியா மாதிரி வந்து பண்ணுறாரு. அதுதான் வந்து E5. ஏன்னா பிஷப் மோஸ்ட்லி வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டயக்னலில் வந்து 2 பீஸ் இருக்குனால நம்ம தேவைப்படும் போது வெட்டிக்கலாம். ஸோ அதனால் E5 வந்து விளையாடுறாரு. E5க்கு அப்புறம் நைட்டை கிக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் த போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு நைட்டை வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த பொசிஷனில் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா G6 ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிஷப் இன்ட்டு G6 விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. பிஷப் E8 போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைட் கேஸ்லிங் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா E5க்கு அப்புறம் அவர் பிஷப் G6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E6 அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறாரு. உடச்சதுக்கப்புறம் வந்து அதான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. ஸோ குயின் டு B3 போயிட்டு அந்த பானை இமீடியட்டாக அட்டாக் பண்ணுறாரு. சரி, ஓகே, அந்த பான் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. செகண்ட் பானும் ட்ராப் ஆகுது. ஸோ ரூக் F7க்கு அப்புறம் நைட் D4 வந்து விளையாடி C6ஐயும் அட்டாக் பண்ணுறாரு. 3வது பானை வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட் C5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் தைரியமாக 3வது பானையும் வந்து வெட்டிடுறாரு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அட்டாக் எதுவும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த பொசிஷனில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏதோ குகேஷ் வந்து பிளண்டர் பண்ண மாதிரி தெரியும். நைட் D3 செக்னால ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய மூவ் தான். ஏன்னா கிங் டு D1க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் XB2 செக் விளையாடுறாரு. தான் கொடுத்த 2 பானில் ஒரு பான் இப்போதைக்கு எடுத்துட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரூக்கை வெட்டினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது காம்பன்சேஷன் கிடைக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ குயினை ட்ரேட் பண்ணாலோ இல்லை குயினை மூவ் பண்ணிட்டு பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு காம்பன்சேஷன் கிடையாது. நைட் XB2 செக்கு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து கிங் டு E2 வந்து விளையாடுறாரு குகேஷ். அதுக்கப்புறம் குயின் டேக் C6. இந்த இடத்துல பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயினை வந்து ரீட்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்குக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது.
குகேஷ் வந்து பான்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி ஓப்பன் ஃபைலில் வீக்னஸ் இருக்குது. அடுத்து இந்த பான் நல்லாவே அட்வான்ஸ் ஆயிருக்கு. குயின் சைடில் ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு வீக் பான் இருக்குது. ஓகே, இந்த பானை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த கிங் பொசிஷன் தான். அதே மாதிரி அவர் கிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்குது. லுக் அட் திஸ் பிஷப். ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து அட்டாக் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா குயின் டெக் C6 விளையாடுறாரு. நைட் டெக் C6, அதுக்கப்புறம் ரூக் டு C8. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் கொடுக்குறாரு. பட் அதை கண்டுக்காமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாரு. E6 புஷ் பண்ணி பிஷப் டு H5 செக் ஃபஸ்ட்டு, கிங் டு E3. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த ரூக் வந்து பார்த்தீங்கன்னா F5லேருந்து 7th ரேங்க்லேருந்து மூவ் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த ஃபோர்க். ஸோ அந்த காரணத்தினால ரூக் G7ல் வைக்கிறாரு. அண்ட் நவ் கம்ஸ் மூவ் நைட் டு E5. ஸோ நைட் டு E5க்கு அப்புறம் அவர் ரூக் டெக்ஸ் G5 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதோட லாங் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் ரூக் இன்ட்டு C3 செக் விளையாடும்போது இது வந்து மெயினாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ் வந்து நம்ம ஏன்னா இப்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பான் டவுனு கண்டிப்பாக நம்ம பானை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் கண்டிப்பாக. ஸோ கிங் டு D4 விளையாடலாம். கிங் டு D4 விளையாடுனதுக்கப்புறம் ரூக் டு C2 ட்ரை பண்ணலாம். ஏன்னா நைட் அட்டாக் பண்ணுறோம். இந்த நைட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு பானு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நைட்டை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் E4. பட் இந்த நைட் E4 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரெட்டோட உள்ளே வருது. பட் இதை கண்டுக்காமல் நீங்கள் தெரியாமல் இந்த பான் இலவசமாக இருக்குன்னு நினச்சி வெட்டினீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கேமை தோக்குற நிலைமைக்கு போயிடுவீங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படி வந்து ஒயிட் வந்து வின்னிங் காம்பினேஷன் வந்து பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வின்னிங் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஷப் அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ரூக்கை வந்து பிஷப்போட ஸ்கீவர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிஷப் G6 போவாங்க. இந்த நேரத்தில் யூ ஹேவ் டு ப்ளே திஸ் பிரில்லியன்ட் நைட் மூவ், தட் இஸ் நைட் F6 செக். ஸோ நைட் F6 செக் வந்து E into F6 விளையாடுவாங்க. G into F6 விளையாடுனா கனெக்டட் பாஸ் பான்ஸ் ஆஃப் த 3rd ரேங்க் ஆர் த 6th ரேங்க் இஸ் வின்னிங் ஃபார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வின்னிங் தான் அகெயின்ஸ்ட் த ரூக். அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டும் கூட இருக்குது, ரூக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. ரூக் C7 and then knight takes G6, removing the key defender, and another brilliant sacrifice, the rook sacrifice, rook to H8 check, and then king takes H8. அதுக்கப்புறமா E7 புஷ் பண்ணலாம். ஸோ எதுக்கு நம்ம வந்து கிங்கை டிஃப்ளெக்ட் பண்ணோன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். F7 புஷ் பண்ணுறதுக்காக தான். ரூக்கு நீங்கள் C8ல் மூவ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம F7 போக முடியும். அண்ட் தென் குயினை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் லைன் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் நமக்கு இது பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம இலவசமாக பான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி வெட்டினா எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டெக்ஸ் G5, கிங் டு D4. இது வந்து ரேபிட் கேம். இவ்வளோ தூரம் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் ஈஸியாக பார்க்க முடியும் அவங்களால கிராண்ட் மாஸ்டர்ஸ்னால. ஸோ ரூக் டு D8 செக், அதுக்கப்புறம் நைட் டு D7 பிளாக்கிங் த செக், பிஷப் டு G4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் E5. எல்லா த்ரெட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதாவது டாப் மூவ் மட்டும்தான் விளையாடிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட் மூவ்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், அவர் வந்து பிஷப் வச்சு இதை வெட்டிட்டு நான் வந்து நைட்டை வெட்ட போகிறேன்றாரு. பட் உங்கள் ரூக் அன்டிஃபரெண்டாக இருக்குது, முதல்ல இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் ரூக் G6 மூவ்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூக் டு D5 விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ உங்களால் வந்து பிஷப்பில் வெட்ட முடியாது. நைட் F6 வந்து பார்த்திங்கன்னா செக் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப ரூக்கால் வெட்டினாலுமே அதே கதை தான். ஸோ யூ வில் பி ட்ராப்பிங் த ரூக் இந்த எண்டிங். ஸோ கிங் டு G7 விளையாடி அதுலேருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு E5 த்ரெட்னிங் த ரூக். ஸோ ஃபஸ்ட்டு ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு கால்சனு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E6 விளையாடுறாரு. ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் இன்ட்டு E6 விளையாடுறது தான் வந்து கரெக்டான மூவாக இருக்கும். ஸோ பிஷப் இன்ட்டு E6 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிங் D4 ட்ராப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு H6. ஸோ ரூக் டு H6க்கு அப்புறம் ரூக் டு B1 த்ரெட்னிங் த நைட்டை த்ரெட்டன் பண்ணதுக்கப்புறம் நைட் டு A4 வந்து போயிடுது. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B5. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பான்ஸ் எல்லாம் திரும்பவும் அவருக்கு ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. திரும்ப ஏ பான் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில பான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ லைக் பிஷப் இன்ட்டு A2. ஸோ பிஷப் இன்ட்டு A2க்கு அப்புறம் பான் டு C4 விளையாடி பிஷப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் நம்ம டேரெக்டாக ரூக் இன்ட்டு A5 விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தாராளமாக விளையாடலாம். ஆனால் வந்து ரூக் டு D6 செக் வரும். அதுக்கப்புறம் கிங் E3, நைட் இன்ட்டு C3, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஷப் வந்து பாதுகாப்பு வந்துடும். ஸோ இதே வேரியேஷன் நம்ம வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். ஸோ பான் C4, ரூக் இன்ட்டு H2, நைட் DF3 த்ரெட்னிங் த ரூக். ஸோ ரூக் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து குகேஷ் ரூக் இன்ட்டு A5 விளையாடுறாரு. ரூக் டு D6 செக் கொடுத்ததுக்கப்புறம் கிங் E3 ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் C3 விளையாடுறாரு. எதுனா இப்போ உங்களுக்கு இந்த லைனில் வந்து ஒரு விஷயம் வந்து மேக்னஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரூக்கை வந்து இங்கே கேப்சர் பண்ணிட்டு திரும்பவும் அங்கேயே போயிருப்பார். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த செக் கொடுக்கணும். செக் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு பீஸ் ட்ராப் ஆகிருக்கும்.
ஸோ ரூக் A3, ரூக் A3க்கு அப்புறம் நைட் டு D1 செக் கொடுக்குறாரு, கிங் டு E2. ஆல்ரெடி நம்ம வந்து எண்டிங்கில் இருக்கோம். இப்போ வந்து மெட்டீரியல் வைஸ் நம்ம சரிக்கு சமமாக இருக்கும், இம்பேலன்ஸ் மட்டும் இருக்குது. நைட் ப்ளஸ் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் கால்சர் வச்சிருக்காரு, இந்த பக்கம் நைட் பேர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு விஷயம் வந்து குகேஷ்க்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பான் வந்து பாஸ் பானாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூக்கும் சரி, அவரோட கிங்கும் சரி பயங்கர ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், அதாவது குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஷப் டு B1 அண்ட் தென் பான் டு C5. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாஸ் பான் புஷ் பண்ண அந்த பாஸ் பானோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ பிஷப் F5 ஸ்டாப்பிங் ஆர் அந்த குயினிங் ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. C7, அதுக்கப்புறம் நைட் டு B2, நைட் டு B2க்கு அப்புறம் ரூக் A2, நைட் டு D1 அண்ட் தென் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ் ட்ரை பண்ணுறாரு, ரூக் டு C2. ஸோ ட்ரைங் டு டிஃப்ளெக்ட் த பிஷப். ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்ணால் குயின் எடுத்துக்கலாம். ஸோ பிஷப் டு C8 போயிடுது. நைட் டு D3 வராரு, அதுக்கப்புறம் கிங் F6, ரூக் டு C1 த்ரெட்னிங் த நைட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் நைட் F takes E5 விளையாடுறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டை மூவ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸோட பீஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராப் ஆகிடுது, அதாவது நைட்டு. ஸோ எக்ஸாம்பிள் ரூக் F1 செக்கு, கிங் E7, அதுக்கப்புறம் நைட் C6 செக்கு, கிங் டு D6 அண்ட் தென் ரூக் F6 செக் வச்சு கிங்கை ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த பீஸை வந்து வெட்டிடுறாரு குகேஷ். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் கிங் E8 விளையாடினாலோ D7 விளையாடினாலும் எல்லாமே ஒரே வேரியேஷன் தான் வந்து குறிக்கும். ஸோ அதனால் நம்ம இதை மட்டும் டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ கிங் இன்ட்டு C7க்கு அப்புறம் குகேஷ் வந்து ஒரு பீஸை வின் பண்ணிடுறாரு. பட் இந்த கேமை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 7 மூவ் தான் பார்த்தலாம் குயிக்காக. ஸோ பிஷப் B7 போட்டு நைட் அட்டாக் பண்ணுறாரு. நைட் சேஃபாக லேண்ட் ஆகுது, ப்ளஸ் ரூக்கையும் அட்டாக் பண்ணுது. ரூக் டு H5, நைட் டு C4, அதுக்கப்புறம் ரூக் H3 செக்கு கொடுக்குறாரு. கிங் B8 போனதுக்கப்புறம் நைட் டு D6 போகிற அந்த பானை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா கவுண்டர் அட்டாக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஷப் H1 போயிடுறாரு, அதுக்கப்புறம் நைட் A6 செக் கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ஒரே மூவ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நைட் B5 விளையாடிட்டு மேட் இன் 1 த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இந்த நிலையில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சன் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ மூவ் நம்பர் பார்த்திங்கன்னா 58. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா we are threatening made in 1. ஓகேங்களா. ஸோ ரூக் A7 வந்து பார்த்திங்கன்னா செக் மேட். அப்போ இந்த ரூக்கை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிஷப் B7 இருக்குது. இன் தட் கேஸ் யூ வில் லூஸ் அனதர் பீஸ். ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கலாம். அல்லது செக்கு கொடுக்கும்போது இல்லை நம்ம வந்து செக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ரூக்கையே மூவ் பண்ணிட்டு வந்துடலாம். லைக் வந்து நீங்கள் ரூக்கை கூட மூவ் பண்ணலாம் இந்த பக்கம். அதுக்கப்புறம் அவர் இந்த நைட்டை வெட்டினதுக்கப்புறம் நைட்டை வந்து சேஃப் கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ணி ரூக்கையும் நைட்டையும் வச்சு இந்த பானை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பானை வந்து குயின் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம சண்டே நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய ஓப்பன் டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ எவ்ரி சண்டே, அதாவது நாளைக்கும் நம்ம கிளப்பில் நடக்க போகுது டோர்னமெண்ட்டு. ஸோ நீங்கள் வர மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 9:45 வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய ரவுண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணி செஸ் விளையாட முடியும். ஸோ வர மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம தமிழ் செஸ் சேனலோடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணையலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.